வணக்கம். இன்றைக்கு பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு, எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி வதந்தி நிறைய பரவிட்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்துள்ள போர். இந்த போர் காரணம் இஸ்ரேல் மீது அணுகுண்டு தயாரித்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில். அதுக்கு என்னன்னா, ஈரான் ஏற்கனவே நாங்கள் எரிசக்திக்காக அணு உலைகளை வச்சிருக்கிறோம் அப்படின்ற பேர்ல அணுகுண்டு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணு, யூதர்களை, இஸ்ரேலை அழிப்பது. இந்த அணுகுண்டு உருவாகி விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்ப போர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போரினுடைய விளைவா சர்வதேச அளவுல பல பிரச்சனைகள் எழுந்துட்டு இருக்கு. குறிப்பா எரிபொருள் பிரச்சனை. இதுக்கிடையில போர் துவங்கிய 2வது நாளே ஈரானினுடைய உச்சபட்ச தலைவராக இருந்த அயத்தொல்லா கமேனி வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். அதாவது ராக்கெட் வீசி கொல்லப்பட்டார். இந்த கொல்லப்பட்டதற்கு அரசியல் ரீதியாக உலக தலைவர்கள் ஒரு ஒரு நாட்டினுடைய தலைவரை கொல்லுவது, போர்ல கொல்லுவது தவறுன்னு பேசினாலும் அவர் ஒரு மத அடிப்படைவாத தலைவராக தான் இருந்தாருன்ற அடிப்படையில அதை பெருசா யாரும் கண்டுக்கல. அந்த வகையில நம் நாட்டுல பல்வேறு போராட்டங்கள், அதாவது ஈரானுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் இங்க இருக்கக்கூடியவங்க ஈரானுடைய தலைவர் தங்களுடைய தொப்புள் கொடி உறவு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க. ஊடகவியலாளர்கள் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் கிட்ட, அரசியல்வாதிகள் கிட்ட இது பத்தி கருத்தெல்லாம் கேட்டாங்க. அப்படி சிவகங்கை மக்களவை தொகுதியினுடைய தற்போதைய உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள்கிட்டையும் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி கொமேனி கொல்லப்பட்டது குறித்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒன்றும் அதுல பெரிய வருத்தம் இல்லை, அவர் ஒரு அடிப்படைவாத, இஸ்லாமிய அடிப்படைவாத ஆட்சியாளரு, அங்க மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்க, பெண்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட இல்லை, ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது, அதனால அவர் கொல்லப்பட்டதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, அதே சமயத்துல நாட்டினுடைய உயர் தலைவர் கொல்லப்படுவது தவறு அப்படின்ற மாதிரி சொன்னார். இதற்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கொமேனியினுடைய தொப்புள் கொடி உறவுகள் பொங்கி எழுந்துட்டாங்க. நேரடியாக ஊடக வாயிலாகவும் வீடியோக்கள் வாயிலாகவும் மிரட்டல் விடுத்தாங்க. கடைசியில அனைத்து இஸ்லாமிய மக்களினுடைய கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல சிவகங்கையில ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துல கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய உருவ படத்தை, அதாவது போட்டோவையே எரிச்சாங்க. அதுக்கடுத்து அந்த கோஷம் ரொம்ப முக்கியமானது. சவால் விட்டு கொல்லுவோம், எரிப்போம் அப்படின்ற மாதிரியான, பேருந்தை எரிப்போம், சவால் விட்டு கொல்லுவோம், அந்த வீடியோ நீங்களே பாருங்க. இப்படியான கோஷங்கள் அப்பட்டமான வன்முறை, பயங்கரவாத கோஷம். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த கார்த்தி சிதம்பரம் யாருன்னா, தற்போது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர். சொந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு மக்களவை உறுப்பினருக்கு கூட தமிழகத்துல கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அளவுல தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கிறது. நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்லுவார், திராவிட மாடல் அரசு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு. ஆனா அவரோட மாடல் அரசுல சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மாநில நிர்வாகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்துல தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் இன்னசென்ட் பீப்புள்ஸ். சாதாரண குடிமகன்களுக்கு தமிழ்நாடு வாழ தகுதியற்ற அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாநிலமாக மாறி இருக்கிறது. அதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. சரி, இப்ப இந்த ஒரு தன்னுடைய கட்சியினுடைய ஒரு பெருமுகர், அதுவும் மக்களவை உறுப்பினர், ஒரு மூத்த தலைவருடைய மகன், இவரை இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க, கோஷம் போட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவருடைய மக்களவை உறுப்பினர் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க யாராவது வாயை திறந்தாங்கன்னா இல்ல, ஏன்? ஓட்டு போயிடக்கூடாது, சிறுபான்மை ஓட்டு போயிடக்கூடாது.
அவங்க பயங்கரவாதியா இருக்கலாம். எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியை கொல்லுவோம்னு சொல்லலாம். ஆனாலும் அவர்களை கண்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு திம்மி மனநிலையில காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. சரி, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு என்ன பண்ணுது? ஒண்ணுமே இல்லை. அதை சட்டை செய்யவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு கோஷம், பேருந்தை கொளுத்துவோம்னு கோஷம் போடுறான். பொது சொத்து, பேருந்து பொது சொத்து, நம்முடைய மக்களுடைய, உங்களுடைய, என்னுடைய வரிப்பணத்தினுடைய வரிப்பணத்தை செலவு செஞ்சு வாங்கின பேருந்து, அது பொது சொத்து, அதை அழிப்பேன்னு சொல்றான். சவால் விட்டு கொல்லுவோம்னு கோஷம் போடுறான். ஆனா அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. முதல்வர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறார். அவருடைய நிர்வாகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அவருடைய சட்டம் ஒழுங்கு, அவர் நிர்வாகத்துல சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டை தாலிபான் நாடாக தான் மாத்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போட்டாங்க, நள்ளிரவுல வீடு புகுந்து கைது செய்து காவல்துறை. ஒரு ட்வீட். மாநில அரசினுடைய திறமையின்மை, நிர்வாக திறமையின்மை, காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணா வீடு புகுந்து நள்ளிரவுல காவல்துறை கைது செய்யறாங்க, பயங்கரவாதியை பிடிக்கிறது போல. ஆனா சவால் விட்டு கொல்லுவோம்னு ஒருத்தன் கோஷம் போடுறான் பொது வெளியில, போலீசார் முன்னிலையில. ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. இப்படிதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இருக்கிறது. இதற்கிடையில தினம் இந்த 2 நாள் சம்பவம் பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் அனைத்து பக்கங்களிலும், மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, எல்லா பக்கமும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல பெண்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறை, கொஞ்ச நெஞ்ச வன்முறை இல்லை. பாக்குற படமெல்லாம் நீங்க செய்தித்தாளை, செய்தி சேனலை வச்சீங்கன்னா பெண்கள் மீதான வன்முறை தான் பிரதான செய்தியா இருக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் தமிழக அரசு, முதல்வர் கவனம் கொடுக்கிறாரான்னா இல்ல. அவரு எல்லாத்த விட்டுமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. அவருடைய நோக்கம், அவரை நம்மளுக்கு புரியல. ஒருவேளை எதிர்கட்சியினர் மீது, இல்ல திமுக அரசை விமர்சனம் செய்யறவங்கள மேல வழக்கு பதிந்து, கடுமையான வழக்குகள் பதிந்து, கைது செய்து, அந்த செய்தியை முதல்வருக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கறதுக்காக அதிகாரிகள் செயல்படுறாங்களான்னு தெரியல. இல்ல முதல்வருக்கு இந்த உண்மை நிலவரம், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு உண்மை நிலவரம் தெரியுதான்னு தெரியல. செய்தித்தாள் படிக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய தகப்பனார் செய்தி, தானும் ஒரு செய்தியாளர்னு சொல்லிக்குவார், ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. தினம் அன்றாடம் எல்லா செய்தி தாள்களையும் படிச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் பெருமைப்பட்டுக்குவாங்க. திராவிட பாரம்பரியம் நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு பீத்தலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. அப்படியாப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த நேற்றைக்கு தமிழகனுடைய அரசு அதிகாரிகள், உச்சபட்ச அதிகாரிகள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்து, நாங்க குற்றங்கள் நிறைய பதிவாகிறதுக்கு காரணம் மக்களிடையே நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்குறோம், அதுதான் காரணம், அதனால்தான் நிறைய பதிவுகள் வருது அப்படின்னு. ஆனா நாம ஒரு கேள்வி கேட்கிறப்போ, அமைச்சர் கே நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டு 1 மாசம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. ஆனா வழக்கு பதியல. இப்படி பதிவு செய்யப்படாத வழக்குகள் எத்தனை ஆயிரம் என்பது தெரியல. நம்மளுக்கு தெரிய வந்த ஒரு விஷயமே இப்படி இருக்கு. வழக்கு பதியாத சம்பவங்கள், காவல் நிலையத்திலேயே கட்ட பஞ்சாயத்து செய்து முடிக்கப்பட்ட சம்பவங்கள் எத்தனைன்னு தெரியல. இந்த கோவையில, தூத்துக்குடி அருகே இப்படி தொடர்ந்து பெண்கள் மீது பாலியல் ரீதியான அத்துமீறல்கள், வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதுக்கு மாநில அரசாங்கமும் அதிகாரிகளும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா முதல்வர் நாங்க 2.0க்கு தயாராயிட்டோம் அப்படின்னு தேர்தல் மனநிலையிலையும், தேர்தல்ல கண்ணை மூடிக்கொண்டு வெற்றி பெற்று விடுவோம், அடுத்து வந்தோம்னா தமிழ்நாட்டுல எவனும் வாழக்கூடாது, மொத்தமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வச்சிருப்போம் அப்படின்னு சூளுரைக்கிற மாதிரியான ஒரு புலகாங்கித மனநிலையில அவர் சுத்திக்கிட்டு இருக்கிறார். அவரோட
பேச்சு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சும்மா சைகை பண்ணேன், எப்படி வைரல் ஆச்சு தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். ஆனா இங்க அடித்தட்டு மக்கள், தினம் தினம் மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுனால உயிரை கையில பிடிச்சுக்கின்னு உலாற்ற வேண்டிய சூழ்நிலையில, அவல நிலையில தமிழகம் இருக்கிறது. பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது சொத்தை அழிப்பேன், சவால் விட்டு கொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்க மீது வழக்கு பதிவனும் கைது செய்யணும்னா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அஞ்சி நடுங்குகிறது என்பதுதான் இந்த வீடியோ, இந்த மாதிரியான போராட்டத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே நம்முடைய பாதுகாப்பை, நம்முடைய மாநிலத்தை நல்லபடியாக நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில இந்த ஆட்சி வரக்கூடிய தேர்தல்ல வெற்றி பெற்று அமைக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தமிழக நலனை முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து எதிர்வரும் தேர்தலில் இந்த ஆளுங்கட்சிக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும், ஜனநாயக ரீதியில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.